ஐ வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஷேடோ பேஜிங். ஸோ இந்த லாக் பேஸ்ட் ரெக்கவரி டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கமிட் ஆகிறதுக்கு அப்புறமோ ஒரு கிராஷ் நடக்குதுன்னா அந்த கிராஷ் நடந்ததுக்காக நம்மக்கிட்ட இருக்க லாக்ஸை வச்சு அன்டூ ரீடூவெலாம் வந்து ஒரு சீக்வன்ஷியலாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த பழைய ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு டேட்டாபேஸை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரெக்கவரி ப்ராசஸ். ஸோ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வந்தது தான் இந்த ஷேடோ பேஜிங். ஸோ ஷேடோ பேஜிங்கோடைய சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸில் டைரெக்டாக எந்த அப்டேட்ஸும் பண்ணாமல் டேட்டாபேஸோடைய இல்லை ஒரு செட் ஆஃப் பார்ட் ஆஃப் எ டேட்டாபேஸை வந்து ஒரு காப்பி எடுக்கிறோம், டெம்பரரி காப்பி. ஸோ என்ன சேஞ்சஸ் வேணாலும் அந்த டெம்பரரி காப்பியில் பண்ணி முடிக்கிறோம். அந்த டெம்பரரி காப்பியில் அந்த சேஞ்சஸ்லாம் இல்லை அப்டேட்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த டெம்பரரி காப்பியை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ டேட்டாபேஸ் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும், அதாவது கிளியராக இருக்கும். இல்லை நம்ம வந்து எடுத்த டெம்பரரி காப்பியில் அப்டேட்லாம் பண்ணி முடிச்சுட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த டெம்பரரி காப்பியில் இருக்க டேட்டாவை அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணிடுறோம் நம்மளோட ஒரிஜினல் டேட்டாபேஸ். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீப்ஸ் 2 காப்பீஸ் ஆஃப் பேஜ் டேபிள். பேஜ் டேபிள்ங்கிறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு டேட்டாபேஸில் ஒரு பார்ட் ஆஃப் டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 காப்பீஸ் ஆஃப் பேஜ் டேபிள். ஒன்று வந்து ஷேடோ பேஜ் டேபிள் ஓல்டு காப்பி, நம்மளுடைய டேட்டாபேஸோட ஒரிஜினல் வெர்ஷன். இந்த கரண்ட் பேஜ் டேபிள்ங்கிறது வந்து நியூ காப்பி. நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அப்டேட்ஸ்லாம் இதில் தான் நடக்கும். ஸோ நெவர் ஓவர் ரைட் ஒரிஜினல் டேட்டா. ஸோ ஒரிஜினல் டேட்டாவை தொடவே கூடாது. ஒர்க்கான நியூ காப்பி. நியூ காப்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நியூ காப்பியை டெலிட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓல்டு காப்பியை நமக்கு ஃபைனல். இல்லை சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நியூ காப்பியை நம்ம டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரிஜினல் டேட்டாபேஸில் இருந்து ஷேடோ பேஜ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஷேடோ பேஜ் டேபிளில் தான் வந்து நம்ம ஒரிஜினல் டேட்டாபேஸை பாயிண்ட் பண்ணுறோம். இதுலேருந்து ஒரு காப்பி எடுக்கிறோம். அந்த ஷேடோ டேபிள்லேருந்து ஒரு காப்பி எடுக்கிறோம். அதை வந்து கரண்ட் பேஜ் டேபிள்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஷேடோ பேஜ் டேபிள்னால் நம்மளோட ஒரிஜினல் டேட்டாபேஸு, கரண்ட் பேஜ் டேபிள்ங்கிறது வந்து அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்தது. இப்போ ஏதாவது ஒரு அப்டேட் நடக்கணும்னா இந்த ஷேடோ பேஜ் டேபிள் அப்டேட் நடக்காது, கரண்ட் பேஜ் டேபிள் அப்டேட் நடக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பக்காவாக நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பேஜ் டேபிளோட காப்பி எடுத்து அப்படியே ஷேடோ பேஜ் டேபிளில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த சேஞ்சஸ் பர்மனெண்ட்டாக நம்ம டேட்டாபேஸ்க்கு வந்துருச்சு, டேட்டாபேஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இல்லை ஏதோ ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா அந்த கரண்ட் பேஜ் டேபிளை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஷேடோ பேஜ் டேபிள் நம்மளுடைய ஃபைனல் டேட்டாபேஸ் ஸ்டேபிள் வெர்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ A = 100ங்கிறது வந்து பேஜ் P1ல் இருக்குது. டிரான்சாக்ஷன் T1 வாண்ட்ஸ் டு அப்டேட் A to 200. ஏங்கிற வேல்யூவை டிரான்சாக்ஷன் வந்து 200க்கு அப்டேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுது, கிரியேட் நியூ பேஜ் P2, அதில் வந்து A = 200ன்னு அப்டேட் பண்ணிடுது. இப்போ கரண்ட் டேபிளில் வந்து பாயிண்ட்ஸ் டு P2, ஷேடோ டேபிள் ஸ்டில் பாயிண்ட்ஸ் டு P1. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான், P1 தான் நம்மளுடைய ஒரிஜினல் வெர்ஷன், அதை ஓல்டர் காப்பி, அது ஷேடோ டேபிளில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணது வந்து கரண்ட் டேபிள், அது வந்து P2 பேஜ் 2-ஆக வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கமிட் நடந்துருச்சுன்னா ப்ராப்பராக, அப்போ என்ன ஆகும்னா இந்த கரண்ட் டேபிளை ஷேடோ டேபிளில் அப்டேட் பண்ணிடுறோம். அதாவது ஷேடோ டேபிள் இஸ் அப்டேட்டட் டு P2. P2வில் தான் A = 200 இருக்குது. இதுவே கிராஷ் நடந்துருச்சுன்னா அந்த P2ங்கிறதே ரிமூவ் பண்ணிடுவோம். P1 தான் நம்மளுடைய ஃபைனல் டேட்டா. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடுவே ப்ராசஸே இல்லை, ரொம்ப சிம்பிளஸ்ட் ரெக்கவரி ப்ராசஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரெக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா மெமரி, ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராப்ளம், டிஃபிகல்ட் ஃபார் லார்ஜர் டேட்டாபேசஸ், நாட் குட் ஃபார் ஹை கன்கரன்சி.